பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சங்கீதம் 102:13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய கர்த்தர் நமக்காக எழுந்தருளுவார். இந்த நாட்களிலே, இந்த ஆண்டிலே தேவனை தேடுகிறவர்களுக்காக கர்த்தர் எழுந்தருள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுந்தருள்கிறது மட்டுமல்ல, அவர்களுக்காக கர்த்தர் தயை செய்ய போகிறார். சீயோனுக்காக கர்த்தர் தயை செய்யும் காலம் வந்தது, அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இன்றைக்கு உங்களுக்குரிய தயை செய்யும் காலத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அவர் சமூகத்தை தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் காலங்களை மாற்றுவார். அவர்களுக்கு வேண்டிய தயை செய்யும் காலத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அதற்கான குறித்த நேரத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்களேன், யோசேப்பு என்கிறவர் தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டு வந்தான். அவனை கேட்டால் யோசேப்பு சொல்லுவார், எனக்கு பல காலங்களின் வழியாய் நான் வந்தேன். ஒரு காலம் எனக்கு அவமானத்தின் காலம், ஒரு காலம் என் மேல் பலி சுமத்தின ஒரு காலம், பாவத்தை நான் செய்துவிட்டேன் என்று தேவையற்ற பலிகளை சுமத்தின காலம், இன்னொரு காலம் சிறையிருப்பினுடைய ஒரு காலம். ஆனால் எல்லா காலங்களை கடந்து வந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு காலம் வந்தது. அந்த காலம் என்ன தெரியுமா? தயை செய்யும் காலம். கர்த்தர் யோசேப்பை நினைவு கூர்ந்து ராஜாக்கு முன்பதாக யோசேப்பை கொண்டு போய் கர்த்தர் அவனுக்கு தயவை கொடுத்தார். அவனுக்கு வேண்டிய குறித்த காலம் வந்தது, அவனுக்கு வேண்டிய தயை செய்யும் காலம் வந்தது. அந்த காலம் வரும் பொழுது எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த ஒரு மனுஷனும் அதை தடுக்க முடியாது. ஈவன் எந்த குடும்பம் அவனை பகைத்ததோ அவன் குடும்பமே அதை தடுக்க முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காலத்தை குறித்திருப்பாரே ஆனால், உங்களுக்கு தயை செய்யும் காலத்தை அவர் குறித்திருப்பாரே ஆனால், அது உங்க குடும்பமே வந்தாலும் அதை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. யார் வந்தாலும் அதை தடுக்க முடியாது. அந்த நேரம் வந்த பொழுது கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். இன்னைக்கு சீயோனுக்கு இறங்குகிறவர் உங்களுக்கு இறங்குவார். நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பிடித்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தயை செய்யும் காலம் வந்துவிட்டது, குறித்த காலம் வந்துவிட்டது. ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். இனி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரப்போகிறது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை பரலோகத்தின் தேவன் திறந்து நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து குறித்த காலத்தை, தயவு செய்யும் காலத்தை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.